ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா போடணும்னு நினைச்சிட்டு இருந்த வீடியோ தான் இது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளோட மைகேர் காஸ்மெட்டிக்ஸ்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதோட பிரைஸ், அதோட பெனிஃபிட் எல்லாம் தான் பாக்குறோம். நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு ரெண்டு டைப்பா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் முடிச்சிடலாம். இது வந்து ஹேர் கேரோடது. ஸ்கின் கேர்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து குப்பைமேனி ஜெல். குப்பைமேனி ஜெல் வந்து எது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் போறதுக்கு, அப்புறம் ஸ்கின் இஷ்யூஸ் நிறைய வருங்க. பேரெல்லாம் தெரியாது என்னென்னு, நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான ஒரு ப்ராப்ளம், அதாவது ஸ்கின்ல வர டிசீஸ்க்கு எல்லாமே இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 200 வரும். இதோட குவான்டிட்டி வந்து 100 ml. இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னா, நம்ம நைட்டு வந்து தூங்க போறோம் பாத்தீங்களா, அப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜெல் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க, உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்க இதை வந்து லைட்டா எடுத்து மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய போட வேணாம், கொஞ்சமா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். நிறைய போட்டீங்கன்னா ஸ்டிக்கியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நைட் யூஸ் பண்ணிக்கலாம், மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிரீம் அந்த மாதிரிலாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் போட்டுட்டீங்கனாலே போதும். இது பாத்தீங்கன்னா சாஃப்ரான் ஜெல். இந்த சாஃப்ரான் ஜெல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் ஒரு பிரச்சனைனால ஸ்ட்ரகிள் ஆகுறோம். என்னன்னா டேன் தாங்க. நம்ம கையில இருக்க கலர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஃபேஸ் நிறைய மெயின்டைன் பண்றோம், ஆனா கையெல்லாம் அப்படியே விட்டுறோம். இந்த சாஃப்ரான் ஜெல் வந்து ஃபுல்லாவே வந்து டேன் போறதுக்கு, அப்புறம் ஸ்கின்க்கு நல்ல க்ளோயிங் கிடைக்கணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஜெல் வந்து அதே தான். நம்ம குப்பைமேனி ஜெல் பார்த்தோம்ல, உங்களுக்கு நைட்டு வேணும்னா நீங்க நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க மார்னிங் எங்கேயா வெளியில போறீங்கன்னா போட்டுக்கலாம். நீங்க இதை வந்து கைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா 100 ml வரும். பிரைஸ் வந்து 200 வருது. இதோட யூசேஜ் எப்படின்றத வந்து நான் சொல்லிட்டேங்க. அவ்வளவுதான். இதை வந்து வச்சிடலாம். அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் ஸ்கின் பிரைட்னிங் கிரீம் அப்படிங்கிறது. கோஜிக் ஆசிட் பேரை கேட்டாலே பயந்துராதீங்க, என்னடா ஏதோ ஆசிட்லாம் சொல்றாங்களேன்ட்டு. நம்மளோட ஸ்கின்ல வந்து பிரைட் ஆக்கிறதுக்காக வேண்டி ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது பேரு பாத்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நிறைய எடுத்துக்க கூடாது. 1% நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல வந்து நமக்கு ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். சில கம்பெனி சில இதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டுருவாங்க. அது வந்து நீங்க ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். 11வது நாள் பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் ரெட் ஆயிடும். 12வது நாள் தோல் உறிஞ்சிரும். அந்த அளவுக்கு ஆயிடும். நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணா, நம்ம நைட் கிரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். இதை மட்டும் நீங்க அப்படியே போட்டு வெளியில போய்க்க கூடாது. சரிங்களா? இதோட காஸ்ட் வந்து 250 வருங்க. ஏன்னா நமக்கு அந்த கோஜிக் ஆசிட் அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அது இல்லாம இந்த கண்டெய்னர் காஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா இதோட அளவு வந்து 50 கிராம் வரும். இது வந்து நைட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டார்க் நெக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கும்ல, அவங்க பர்சன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதோட யூசேஜும் சொல்லிட்டேன், இதோட பிரைஸும் சொல்லிட்டேன். இதோட அளவு வந்து 50 கிராம் இருக்கும். சரிங்களா? அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கோட் மில்க் க்ளோவிங் லோஷன். சரிங்களா? இது வந்து எதுக்குன்னா, நம்ம லோஷன் தான் தெரியுங்களே, பனிக்காலத்துக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பனிக்காலத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எப்போ நமக்கு ஒரு என்ன சொல்றது, பாடியில இருந்து கொஞ்சம் வரன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. உங்களுக்கு நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோட் மில்க் பவுடர் வச்சு பண்றது, பியூரா பண்றது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200. இதோட வெயிட் வந்து 50 கிராம் வரும். ரேட்டு வந்து 200 வரும். இது வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு காலையில அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெயில்ல போறதுனால பிரச்சனையா அப்படி கேட்டா அதுல இது ஆகாது. அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் ஹெர்பல் வேக்ஸ் பவுடர்ங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்லயே சொல்லியிருந்தேன். வேக்சிங் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பெயின்லெஸ்ஸா தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்ஸ் பவுடர் செட் ஆகும். சரிங்களா? இது வந்து முக்கியமா இந்த பேரியம் சல்ஃபேட்னு ஒரு பவுடர் வச்சு தான் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகுது. அந்த ஸ்கின் பிரைட்னிங் எதுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா நம்ம சாண்டல்வுட் பவுடர், முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீல் பவுடரு அதெல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து நார்மலா இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸா இருக்கும் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது.
இதோட அளவு பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான் வரும். 150 வரும் இதோட ரேட்டு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்டுக்கு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாகவே ஹேர் ரிமூவ் ஆகிடும். நிறைய வந்து ஹேர் இருக்கவங்க என்ன பண்ணணும்னா நல்லா டார்க்காக போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் துடைக்கணும். இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் வந்து மேலேருந்து கீழே தான் விழுந்திருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலேருந்து கீழே இப்படி துடைக்கக்கூடாது. பவுடர் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு காய வச்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஈர துணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இப்படி வைப் பண்ணிங்கன்னா அந்த இது எல்லாமே போகணும். இப்படி கீழேருந்து மேலே தான் போகணும் தவிர இப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. இதோட யூஸ் சொல்லிட்டேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம், ஃபேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். மித்தபடி நீங்கள் வந்து காலுக்கு அண்டர்ஆர்ம்க்கு அந்த மாதிரி கைக்கு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஹெர்பல் வேக்ஸ் பவுடர். இதோட ரேட்டும் சொல்லிட்டேன். ரேட் சொல்லிட்டேன்ப்பா. ஓகே, அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கேரட் மாய்ஸ்சரைசருங்க. என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ரீசன்ட் டேஸாக தான் நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ரீசன்ட் டேஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு செம்ம ரிசல்ட்டு. என் ஸ்கின் வந்து ஒரு மேஜிக் ஆக்குனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான். இவர் இன்னொருத்தர் இருக்காரு, இவங்க 2 பேரும். இதை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து சும்மா அந்த ஃப்ரேக்ரன்ஸை அப்படிலாம் ஊற்றி பண்ணுறது இல்லைங்க. ரியல் கேரட்டை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. நான் என்னோட ப்ராடக்ட்டில் வீடியோஸ் எல்லாமே காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா. எல்லாமே வந்து கேரட் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது எந்தெந்த பொருள் வந்து நம்ம பேர் இப்போ ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ஆலோவேரா வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. இதோட காஸ்ட் வந்து 200 வரும். 70 ml வரும். இது வந்து குறைஞ்சதை நீங்கள் 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ண பீஸ் கிடையாது, யூஸ் பண்ண பீஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா என்னோடது எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நிறைய தேவைப்படாது. நான் இப்போ ஆல்ரெடி போட்டே இருந்தாலும் ஓகே போட்டுக்க வேண்டாம் டைம். கைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் வந்து நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து கால் தேய்ச்சிக்கோ அப்படிம்பாங்க. நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், ஆயில்க்குனா கொஞ்சம் பிசுன்னு இருக்க மாதிரி இருக்குமேட்டு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துருக்கு. இது வந்து எப்படின்னா ஆயில் பட்டர் அதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது வந்து இது வந்து சாதா கேரட் கிடையாது, நியாசினமைட் அப்படின்னு சொல்றது. இந்த நியாசினமைட் என்னன்னா நம்ம இந்த கோஜிக் ஆசிட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த நியாசினமைடுங்கிறதும் ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்காக ஒரு பொருள்னே வச்சுக்கலாமே. அதுவுமே வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுட்டா எல்லாமே சேஃப் தான். நிறைய போடுற வரைக்கும் டேஞ்சர் தான். இதுவுமே வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டியில தான் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேரட்டும் நியாசினமைடும் சேர்ந்தது இது. நல்லா ஸ்கின்னுக்கு பிரைட்னிங் கொடுக்கும், நல்லா க்ளோவாக வச்சுக்கும். தெரியுதுங்களா கேமரால? எல்லாமே இதோட வேலை தான். நான் சொல்லணுங்கிறது இல்லை இந்த ப்ராடக்டை பற்றி. காஸ்ட்டும் சொல்லிட்டேன் 200. இது கண்டிப்பாக 3 மாதம் வரும். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்க, காரில் தான் வந்தாங்க. இதை எடுத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு எவ்வளோ அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 200 ரூபாய்க்கா அப்படின்னு. ஐயோ 200 ரூபாயா, வேண்டாம் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த பாட்டிலோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 35 ரூபா வருவாங்க. இப்போ இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது தனியாக வாங்கணும், இந்த பாட்டில் தனியாக வாங்கணும், இந்த கேப் தனியாக வாங்கணும். நம்ம இதில் வந்து நார்மலாக பிளாக் மூடி போட்டு வாங்கணும் அப்படின்னா அது வேறு ரேட் வரும். நமக்கு இந்த பாட்டிலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். 35 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட்டு 3 மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 200 ரூபா கொடுத்துவாங்க, அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் அவங்க வந்து காரில் தான் வந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண பிராண்ட் எல்லாமே பெரிய பெரிய பிராண்டு தான். இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா வாங்குவாங்க, இல்லைன்னா அது பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே பிராண்டட் தாங்க. ஆனால் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ்க்கும் 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா நான் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈவனாகவே, கொஞ்சம் என்ன செய்யும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக அஃபோர்டபுளாக எல்லா டைப் பீப்புளும் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இது ரேட்டு 200 ரூபாய் ஜாஸ்தியாக என்னன்னு எனக்கு தெரில, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிசல்ட்டும் இருக்கணும், 1 மாதத்துக்கு மேலே வரணும், 1 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு மேலே வரணும்.
ஆனால் ரேட்டும் கம்மியாக இருக்கணும், எங்களுக்கு பாட்டிலும் அழகாக இருக்கணும்னா எப்படி முடியும் கண்டிப்பாக. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா லிப் பாம். இது வந்து என்னோட காஸ்மெட்டிக் ஸ்டார்ட் பண்ணோட ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணதே இந்த லிப் பாமில் தான். இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்தேன், ஷிப்பிங்கோட. புரியவே இல்லை அப்படின்னு. ஆனால் என்னன்னா நிறைய பேர் கேட்டீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து நான் எனக்கு லாபம் வரணும் அப்படின்லாம் பார்க்கல. என்னோட பொருள் கஸ்டமர் போகணும், அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்க, திருப்பி வாங்கிக்கணும் அப்படின்றது பண்ணேன். அடுத்து வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷிப்பிங் இருந்துச்சு கண்டிப்பாக. இந்த லிப் பாம்காக வேண்டி நிறைய ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணவங்களுமே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்ரூட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது. இது ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர் தான். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. பீட்ரூட் லிப் பாம்ல ரெட் கலர் ஆட் பண்ணுறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் அதெல்லாம் வரும். லிப்புக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்ல, அதனால வேண்டி ஆட் பண்ணுறது கிடையாது. இது குழந்தைங்க முதற்கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஷியா பட்டர், ஆல்மண்ட் பட்டர், கோகோ பட்டர், அந்த மாதிரி எல்லா பொருளோட இன்க்ரீடியண்ட்டுமே இருக்குங்க. ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில், ஆலிவ் ஆயில் அப்படி சொல்லி பீஸ்லக்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு பீட்ரூட்டை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி, பீட்ரூட் சாரை வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி, அடுத்தது பீட்ரூட் பவுடரை வந்து காய வச்சு ஆயில் இது பண்ணுறது, அடுத்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி 5 டைப்பில் வந்து நம்ம பீட்ரூட் அதில் ஆட் பண்ணுறோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 வரும். இது வந்து 100 வரும் இதோட ரேட்டு. இது வந்து நம்ம அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது இப்படி சுற்றினோம்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சுக்கலாம், கையில் வைக்க வேண்டாம். இது வந்து நம்ம கை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அளவு வந்து ஜாஸ்தி இருக்கும். இது வந்து 22 கிராம் அந்த அளவுக்கு வரும். இது வந்து 12 கிராம் அந்த அளவுக்கு வரும். அதனால இதோட ரேட்டு வந்து 150, 100. அடுத்தது பார்த்தோம்னா ஆவாரம் பூ பவுடருங்க. இது வந்து பியூரா ஆவாரம் பூ மட்டும்தான் வச்சு பவுடர் பண்ணது. இது நம்ம வீடியோஸ்லேயே காட்டியிருப்பேன். நான் இலை எல்லாமே தனியாக எடுத்துருவேன். இது வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஆயிலுக்கு, அந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் வந்து 120 வரும். பாட்டிலில் தான் வருது. ரொம்ப பியூராக இருக்கும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ். இது வந்து ரோஸ் பவுட்ரு. கலர்ஸ் எல்லாம் இது ஆட் பண்ணுறது கிடையாது. தெரியுதுங்களா? அந்த அரோமாவோட ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரோஸ் எல்லாமே இன்டேக்காக எடுத்துக்கிறாங்க, அதுவுமே பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரோஸ்னாலே தெரியுமே, ஃபேஸ் பேக், ரோஸ் வாட்டர், அந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் பெனிஃபிட்டாக பார்த்தோம்னா. இது வந்து ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது வெளியில் போகணும், திடீர்னு பளிச்சுன்னு ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த டெக்ஸ்சர் இருக்கும், உங்களுக்கு அந்த குறைன்னு இருக்கும். அது ரொம்ப கிளிக்கலாம் கிளிக்காது. அந்த பூவோட எப்படி இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போதே ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்து பாலோ இல்லை வந்து கர்டோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வேண்டாம், என்னது ரோஸ் பவுடர் தான். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். இதோட காஸ்ட்டுமே வந்து 120 தான், 50 கிராம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பவுடர். இது செம்பருத்தி பவுடர் டீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காட்டுப்பா, தெரியுதுங்களா? இது அப்படியே இதில் எதுலையுமே கலர்ஸ்லாம் கிடையாதுங்க, ஆட் பண்ணுறது கிடையாது. இதோட பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டீ போட்டு குடிக்கும்போது நிறைய சுகர் கண்ட்ரோல் ஆகுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 120, 50 கிராம் இருக்கும். 50 கிராம்ங்கிறது வந்து டப்பா வெயிட்டோட சேர்த்து பார்க்கும்போது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் பவுடர். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இப்போ வந்து நிறைய வந்து மால்ட் இருக்குது, அதில் நிறைய பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் வந்து நமக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், எங்கே போனாலும் நமக்கு வந்து இதை எடுத்து தண்ணியில் போட்டு கலந்து அப்படியே குடிச்சிட்டு போய்க்கலாம். ஏன்னா இது வந்து ஜூஸ் மாதிரி தான் இருக்கும், பியூரான பவுடர் வச்சு பண்ணுறது. கேரட்னா வந்து ஆரஞ்சு கலரில் தானே இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம காய வச்சு பொடி பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும். இதில் நான் ஆரஞ்சு கலர் ஏதாவது பவுடர் போட்டேன்னா மட்டும்தான் ஆரஞ்சு கலர் ஆகும். அதனால பியூராக ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் கேரட் பவுடர் இல்லை, சரிங்களா. ஃப்ரெஷ்ஷான கேரட் வந்து நமக்கு அந்த ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இதோட ரேட்டுமே வந்து அதே தான்.
50 கிராம் வந்து 120. இதில் வந்து பியூராக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா அந்த கையில் தொட்டோம்னால இந்த பிசுப்பிசுப்பு இருக்கும். காஞ்சிச்சுன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த எப்படின்னா காஞ்சு நம்ம இது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால என்ன ஆகுனா கட்டி கட்டியாக ஆகிடுது. இதுதான் வந்து பியூராக இருக்கிறதுக்கான அடையாளமே. நம்ம யூஸ் பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரைஞ்சிடும். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுட்ரு இப்போ தெரியுதுங்களா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. இதுவுமே வந்து பீட்ரூட் தெரியும். லிப் பாம்க்காக வேண்டி நம்ம லிப் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தண்ணியில் கலக்கி அப்படியே வந்து நம்ம ட்ரிங்காக குடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, பீட்ரூட் பவுடர் வந்து நம்மளோட ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்தை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் அப்படியே வந்து ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து அந்த பிசுப்பிசுப்பு தன்மை இருக்கும். கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே இருக்கும். இதில் இதோட ரேட்டுமே வந்து சேம் ரேட்டு தான், 120. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ்ங்க, ஒரு சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுவும் ஒரு 2 மந்த்ஸாக நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரெண்டுமே வந்து பியூராக கேரட் வச்சு பண்ணுறது தான். இது வந்து என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். இது ரெண்டும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு ஃபேஸில் இருக்க அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்கிறது எல்லாமே என் ஃபேஸில் இருந்துச்சு. அன்ஈவன் ஸ்கின் டோன் நம்மளாம் இந்த பழைய வீடியோஸ் இருக்குது, எடுத்து போய் பாருங்கள். அன்ஈவன் ஸ்கின் டோனு, டார்க் சர்க்கிள், அப்புறம் நல்ல பிக்மெண்டேஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல கலராக, ஒவ்வொரு இடத்துல கருப்பாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிம்பிள்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் வந்து என்னை காப்பாற்றினவங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. 200 ரூபாய் 400 ரூபாய்க்கு நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து நேச்சுரலாக க்ளோ பண்ணும் அப்படின்னா 2 மந்த்ஸ் நீங்கள் இது எடுத்தீங்கனாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். பிம்பிளுமே வந்து எனக்கு வரவும் உள்ளதுக்கப்புறம் பிளாக் மார்க் எல்லாமே க்யூர் ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய பழைய வீடியோஸில். இது வந்து 100 ml வரும். இதோட ரேட்டு வந்து 200 தான். ஓகேங்களா, பெனிஃபிட் சொல்லிட்டேன், வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்பைமேனி ஃபேஸ் வாஷ். இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நம்ம ஸ்கின் இந்த குப்பைமேனி ஜெல் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் என்ன வந்தாலும், தேமல், பிம்பிள், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும் இந்த குப்பைமேனி ஃபேஸ் வாஷ். நம்ம நார்மலாக வந்து சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுறதை விட இந்த ஃபேஸ் வாஷ்க்கு மாறிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம இருந்துக்கலாம். கெமிக்கல்லேருந்து தப்பிச்சு வந்து நம்ம நேச்சுரலாக இருந்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சோப்போட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறது, கெமிக்கல் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுவுமே வந்து 100 ml வரும். ரேட்டு வந்து 200. இது நம்ம எப்போனாலுமே வாஷ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு போடணுன்றது இல்லை, முகத்துக்கு மட்டும் நம்ம போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நலங்கு மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நலங்கு மாவு இருக்குது. ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்வெட் ஸ்மெல் வரும்ல, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி ஜென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 32 ஹெர்பல்ஸ் போட்டு அரைக்கிறது, எல்லாமே வீடியோஸ்லேயே காட்டியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மஞ்சள் போட்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு வாங்குறாங்க, சில பேர் வந்து மஞ்சள் போடாமல் வாங்குறாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லாம் போகிறனால வந்து ரொம்ப மூஞ்சில் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால, அதனால ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து 100 கிராமோட ரேட் நான் சொல்கிறேன். 100 கிராமோட ரேட் வந்து 120 ரூபா வரும். 32 மூலிகை போட்டது. இது மஞ்சள் போட்டு போடாமல் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பை முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு தவிர்த்துருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு. இது வந்து நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து நம்ம குப்பைமேனி ஜெல்லு, சாஃப்ரான் ஜெல்லு அந்த மாதிரி பார்த்தோம்ல, அந்த மாதிரி வரிசையில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேன் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்கார்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைடாக கொடுக்கறது, தழும்பெல்லாம் மாதிரி செய்கிறது அப்படி சொல்லிட்டு இது வந்து
ரெண்டு யூஸாகவே பண்ணிக்கலாம். ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபால்க்கு அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். நம்ம குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி இதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே வந்து பெட்டராக இருக்கும். இதோட ரேட்டு வந்து 100 ml வரும், 200 ரூபாய். அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரீக்ரோத் ஆயிலுங்க. இது வந்து கஸ்டமர் சைட்லேயே நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிளிப்பை எடுத்து போட்டுகிட்டே இருக்கும்ல, இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு ஒரு சைடில், அதாவது இந்த கிளிப்பு இந்த அந்த பல்லு கவ்வுது இல்லை, அந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹேர் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. எப்போனா 4 மாதத்துக்கு முன்னாடி நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து நான் வச்சுட்டேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த ஃபோட்டோ வந்து பார்க்க எனக்கு மறந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன். அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் பாப்பா கூப்பிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் கை வைக்கும்போது எனக்கு அவ்வளோக்கு சென்ஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் இப்படி கை வச்சாலே நல்லா தெரியும், உள்ள தலைக்குள்ளே கை வச்சாலே. அப்புறம் அவங்க எடுக்க சொல்லும்போது ஒரே ஒரு குட்டி இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டாக இந்த அளவுக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பெரிய லைனுக்கு இருந்தது, இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கேன்னு செக் பண்ணி பார்த்து, அதுவுமே கைக்கு ஒன்றும் சென்ஸ் ஆகலை அப்படி சொல்லி பார்த்ததுக்கு அவள் சொன்னால், சுத்தமாக எங்கன்னே தெரிலக்கா, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு காரணம் வந்து இவங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து 2 டைப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஒன்று வந்து காய்ச்சியும் பண்ணோம், இன்னொன்று வந்து எந்தெந்த மூலிகைலாம் காய்ச்சலாம், எந்தெந்த மூலிகைகள்லாம் வந்து காய்ச்சக்கூடாதுன்னு படித்து தான் நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாளே ஆகிடுங்க. ஏன்னா நான் 3 மணி நேரமாவது காய்ச்சுற மாதிரி இருக்கும். அந்த 20 லிட்டராக காய்ச்சும் போது எண்ணெய்லாம் ஹீட் ஆகி அப்புறம் அந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச ஹெர்பல்ஸ் இருக்குல்ல, வெட்டி வேறு அந்த மாதிரி ட்ரைட் ஐட்டத்தெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஆயில் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு ஊற வச்சோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது வந்து காய்ச்சவும் செய்து அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃப்யூஸ் பண்ணியும் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ஹேர் ஆயில் வந்து எது இருக்குன்னா, ஹேர் ஃபால்க்கு, ஹேர் க்ரோத்துக்கு, டேண்ட்ரஃப்க்கு, இளநரைக்கு, இந்த மாதிரி நான் எல்லா பர்பஸ்மே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் எல்லா ப்ராடக்ட்லேயுமே நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்லேயும் போயிருக்கோம். இதில் வந்து இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிக்கரு, அந்த குட்டி ஸ்டிக்கர்லையும் கூட இங்கே நான் எழுதியிருப்பேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருப்பேன்றது. எந்த ஒளிவும் மறைவும் எதுவுமே இருக்காமல் அதில் இருக்கும். ஓகேங்களா. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml வரும், 200 rupees வரும். இதில் வந்து அப்ளிகேட்டரும் சேர்த்து கொடுத்துருவோம். இதோட பெனிஃபிட் சொல்லிட்டேன். இது நீங்கள் வந்து வச்சுட்டு குளிச்சாலும் சரி, இல்லை நம்ம யூஸ்வலாக நம்ம கோகோனட் ஆயில் வைக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சாலும் சரி. இதில் வந்து ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், இந்த 3 ஆயிலும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. இது வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் மாஸ்க்குங்க. ஹேர் க்ரோத் மாஸ்க்குன்றது வந்து நிறைய பேர் வந்து ஷியக்காயில் கொடுக்குறாங்க, நம்மக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் ஷியக்காவோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரன்னு ஆகிடும் முடி. அது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் எல்லா ஹேருக்கும் செட் ஆகாது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஹெர்பல்ஸ் வச்சு பண்ணுறது. எப்படி திரிப்பலா, அப்புறம் ஆம்லா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடரு, அப்புறம் செம்பருத்தி பவுடரு, செம்பருத்தி இலை, அந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு 10 ஹெர்பல் ரிச்சான ஹெர்பல்ஸ் வச்சு பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட்ரூட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெட் கலரில் வந்து அந்த ஹெர்பல்ஸ் ஆகிடும். அதுக்காக வந்து சாயம் போட்ட மாதிரி இருக்காது. நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம், நல்ல ஹேர் ஃபாலாக இருக்குது, நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலை, எனக்கு நல்லா கூலிங்காக வேணும் அப்படின்றவங்க எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இது வந்து என்ன மாதிரி ஹேர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஹேரா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் கட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து இந்த ஹேர் லென்த் இருக்கவங்க வந்து 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டை வந்து 120 வருதுங்க. இது பெனிஃபிட்ஸும் சொல்லிட்டேன். இல்லை பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறது, ஃப்ரிஸினஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, அப்புறம் வந்து முடி கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது, சாஃப்டாக ஹேர் வச்சுக்கிறது, ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் ஹேர், அது எல்லாமே இதில் இருக்குது. இதோட பெனிஃபிட் வச்சிடலாம்.
அடுத்த பொருளா பார்த்தோம்னா போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த செம்பருத்தி ஷாம்பு. கிட்டத்தட்ட 15-16 பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேங்க. நான் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவுனில். எனக்கு செம்பருத்தி பூ சுத்தமாக கிடைக்காது. இருந்தாலும் எவ்வளோ அலைய முடியுமோ அலைஞ்சு ஃப்ரெஷ்ஷானதாக வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா எனக்கு 2 பூ தாங்கக்கா 2 பூ தாங்க. ஏன்னா இங்கே ஒரிஜினலாக எனக்கு காசு கொடுத்தா கூட கிடைக்காது. கிராமத்து சைடில் போனால் தான் கிடைக்கும். இங்கேருந்து நான் கிராமத்து சைடில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் ஆகிடும். நான் இருக்கிற டவுனில் மெயினில் இருக்கேன், வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இங்கே யார் வீட்லையாவது இந்த வச்சுருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க சாமிக்கு போட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. அக்கா நாளைக்கு எனக்கா வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி கெஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த செம்பருத்தி ஷாம்புங்க. இந்த டைம் வந்து நான் ஊருக்கு போனப்போ பல்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அப்படியே ஊர் பூராவே ஒவ்வொரு வீட்டுக்கும் செம்பருத்தி வச்சுருப்பாங்களா. எனக்கு அப்படியே பார்த்தோன்னே ஐயோ என்னடா பறிச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இது. ஏன்னா இது அவ்வளோ கஸ்டமருக்கு பிடிச்சது. இதோட ஃப்ரேக்ரன்ஸு, இதோட பெனிஃபிட்டு. இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது, ஹேர் ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறது, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செம்பருத்தியை பற்றி என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாமே இந்த ஷாம்புலேயே அடங்கியிருக்குங்க. இது ரொம்ப ஹேரை ட்ரையாக அதில் வச்சுக்காது. ஏன்னா நம்ம முன்னாடி விட இப்போ குவாலிட்டி ரொம்பவே அதிகப்படுத்திட்டோம். நல்லா சாஃப்டன் பண்ணியாச்சு ஷாம்புவை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அளவு போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு நல்லா ஃபோமிங்கும் இருக்கும், நல்லா சாஃப்டனாகவும் இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 கிராமாக வாங்கினீங்கன்னா 130 ரூபாய் வரும். இது வந்து 200 ml தெரியுதுங்களா. இது 200 கிராமாக வாங்கும்போது 10 ரூபா லெஸ் ஆகி 250க்கு வரும். இப்படி வாங்கினீங்கன்னா 260 ரூபாய் கணக்கில் வரும். இது 250 ரூபாய் அந்த மாதிரி வரும். நம்ம இன்னும் ரீட்டெயிலுக்குலாம் வாங்குறவங்களுக்கு ஹோல்சேலுக்கு வாங்குறவங்களுக்கு இன்னும் கம்மியாக தான். இது வந்து 110 அந்த மாதிரி தான் போட்டு கொடுக்குறோம். இதோட ரேட் சொல்லிட்டேன், பெனிஃபிட் சொல்லிட்டேன், இதோட அளவு வந்து சொல்லியாச்சு. 100 ml 200 ml. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி ஷாம்பு. கரிசலாங்கண்ணி ஷாம்புமே நல்லா கஸ்டமர்கிட்ட இருக்குங்க. ஏன்னா வந்து ஹேரை பிளாக் பண்ணுவோம், அதாவது இளநரையெல்லாம் தடுக்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, டேண்ட்ரஃப்காக வந்து யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த கரிசலாங்கண்ணி ஷாம்புமே நல்லாயிருக்கும். அதோட ரேட்டுமே வந்து சேம் தான். ஷாம்பு ரேட் வந்து 3 வெரைட்டியில் இருக்குது. ஒன்று வந்து செம்பருத்தி, ஷியக்காய், கரிசலாங்கண்ணி 3 வெரைட்டியில் இருக்குது. இது 3ஓட ரேட்டுமே வந்து 100 கிராம் வந்து 130, 200 கிராம் வந்து 250. இதுதான் இந்த ப்ராடக்ட். அது சின்னது, இது வந்து பெருசு. அடுத்தது எனக்கு ஷாம்புலாம் வேணாம், நான் ஆரம்பத்துலேருந்தே ஷியக்காய் தான் போட்டு குளிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக 30 மூலிகை போட்டு பண்ண ஷியக்காய் பவுடருங்க இது. இதில் வந்து வெறும் ஷியக்காய் மட்டும் நம்ம போட்டு அரைக்கிறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப ட்ரை ஆகும். வெறும் ஷியக்காய் மட்டும் போட்டு அரைச்சி குளித்தோம்னா அது சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடாயிடும். ஏன்னா நான்லாம் போட்டு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இதில் நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்காக வேண்டி செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து ஆவரம் பூ, அந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ், அதாவது 30 மூலிகை வந்து சேர்க்குறோம். இதில் வந்து முக்கியமாக நிறைய ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு. ஏன்னா அது நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இப்போ நீங்கள் நாளைக்கு தலை குளிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே நீங்கள் ஒரு பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கஞ்சி அந்த மாதிரி இதிலலாம் போட்டு குளிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு ஏன் கஞ்சியில் வச்சு குடிக்க நேரம் இருக்கும், எடுத்தோமா ஷாம்பு போட்டோமா குளிச்சோமான்னு இருக்கும். அதனால வந்து நம்ம ஏஜ் பீப்புளெலாம் ஷாம்புக்கு போயிடுறோம், எனக்கு டைம் இருக்க ஃப்ரீயாக நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து ஷியக்காய் போட்டு எடுத்துப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபோம் வர மாதிரியும் இருக்குது, ஃபோம் வராத மாதிரியும் இருக்குது. ஃபோம் வராத மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 100 ரூபாய் வரும். ஃபோம் வரது வந்து 120 ரூபாய் வரும். எல்லாமே அளவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதே நான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஆட் பண்ணியிருக்கிறது, பெனிஃபிட்டு, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கோம். இடையில வந்து கொஞ்சம் ஞாபகம் மறதி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த ஹேர் சீரம் வந்து நான் மறந்துட்டேன். இது வந்து 2 டைப் ஆஃப் ஹேர் சீரம் இருக்குங்க. ஒன்று வந்து ஆயில் பேஸ்டில் இருக்குது, இன்னொன்று வந்து வாட்டர் பேஸ்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் பேஸ்ட் சீரம் தான். ஆயில் பேஸ்ட் சீரம் வாங்கி யூஸ் பண்ணவங்க வந்து என்னென்ன தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் பேஸ்ட் சீரம். அதை என்ன பண்ணால் நம்ம போட்டோன்னே காஞ்சிடும், ஆயில் மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. அதுக்காக வேண்டி இதோட ரேட் வந்து 200 வருங்க. இது வந்து 100 ml வரும். அடுத்து இதோட பெனிஃபிட் என்னென்னா ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரொடெக்ட் ஃப்ரம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஷைனாக வச்சுக்கிறது, ஹேரை வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறது, முடி ஒல்லியாக இருக்குல்ல
அது கூட சண்டை போட்டு நல்லா லென்த்தாக வச்சுக்கிறது, அடர்த்தியாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பெனிஃபிட் இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லா ப்ராடக்ட்லேயுமே இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சீயக்காய் ஷாம்பு. இதையும் மறந்துட்டேன் நான். எனக்கு சாஃப்டான ஹேர் தாங்க, எனக்கு சீயக்காய் போடலாம் ஒன்றும் பெருசால டிஃப்ரெண்ட் தெரியாதுங்கிறவங்க வந்து இந்த சீயக்காய் ஷாம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து கொஞ்சம் குறை அப்படின்ட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து சீயக்காயோட நேச்சரே அதுதாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே ஒன்றும் சாஃப்ட் ஆகாது. ஏன்னா நம்ம சீயக்காய் காய வச்சு அரைச்சோம்னா குறைன்னு தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஷாம்பு போட்டு அவங்க அது வேண்டாம் எனக்கு சீயக்காய் வேணுங்கிறவங்க இந்த ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஷாம்பு ரேட் எல்லாமே ஒன்று தான். 100 ml வாங்கினீங்கன்னா 130, 200 ml வாங்கினா 250. அவ்வளோதாங்க. ஒரு 10 டைம் இந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். ஏன்னா கடைக்கு கஸ்டமர் வந்தாங்க, கால் வந்தால் வீடியோ கட் ஆகிடும். ஒரு 10 டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஒரு ½ an hour எடுக்கிற வீடியோ தான். ஆனால் இந்த ½ an hour எடுக்கிற வீடியோவை பிரேக் விட்டு நான் 2 மணி நேரம் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நாலேஜ் கிடச்சிருக்கும். நான் சோப்பு வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா சோப்பில் பார்த்தீங்கன்னா 26, 27 வெரைட்டி இருக்குங்க. அதை தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வேறு கொஞ்சம் அங்கங்கே வளர்ந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா இங்கே வேறு ரொம்ப அமைதியாக இருக்கா. இந்த வண்டி போகிறது, அப்புறம் இந்த ஆள் யாரும் நடந்து போகிறதெல்லாம் சரக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டைவர்ட் ஆகுது. சரிங்களா? ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.